அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஜமால் பீர் அண்டு பொம்மணி அம்மாள் தைக்கால் தர்காவோட பரம்பரை தர்கா நிர்வாக ஸ்ரீ முத்தவலி ஜாகிர் ஹுசேன் பேசுகிறேன். இது நடந்த உண்மை வரலாறு. அதாவது ஒரு மசூதியின் அருகே, ஒரு பள்ளிவாசலின் அருகே ஒருவர் கத்துகிறார், கதறுகிறார், குமுறுகிறார், உருளுகிறார், பிறழ்கிறார். 2 கைகள் வெட்டப்பட்ட நிலையில் வடிதலோடு சீல் ஒரு பக்கம் ஓடுகிறது, இரத்தம் ஒரு பக்கம் ஓடுகின்றது. அந்த வாசலிலே, அந்த ரோட்டின் வாசலிலே உருண்டு பிறண்டு அழுகிறார். அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறார். நிற்க முடியலை, உட்கார முடியலை, படுக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை. கத்துகிறார், கதறுகிறார். ஆனால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் அனைவரும் பார்க்கின்றனர். பார்த்து அதிர்ச்சி உள்ளாகினார். யார் இவர்? என்ன ஆயிற்று? ஏன் இப்படி இருக்கின்றார்? இவரோட நிலை என்ன? யார் இவர்? அப்படின்று ஒவ்வொரு விதமாக கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் அவர் என்ன சொல்லி அழுகின்றார் என்றால், யாரும் செய்து விடாதீர்கள், யாரும் செய்து விடாதீர்கள், என்னை போன்று யாரும் செய்து விடாதீர்கள், யாருக்கும் யார் துரோகம் செய்து விடாதீர்கள், யாரோட பணத்துக்கும் ஆசைப்பட்டு விடாதீர்கள், 1 ரூபாயாக இருந்தாலும் அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றும், இன்னும் அனைவரிடம் யாரிடமாவது சொத்தையோ அவர்கள் பொருளையோ ஏமாற்றி பறித்து விடாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், என்னை போன்று யாரும் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி 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 அவர் அழுது பிறழ்கிறார். மண்ணோட மண்ணாக பிறண்டு அழுகின்றார். அந்த தருணத்திலே அனைவருக்கும் மனதில் ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இவர் சொன்ன வார்த்தைகள் அவரை நைசாக அவரிடம் கேட்கப்படுகின்றது. நீங்கள் யார்? எந்த ஊர்? ஏன் இந்த அவலநிலை? என்ன காரணம்? ஏன் இப்படியெல்லாம் கூறுகின்றீர்கள்? அப்படி கேட்க அவர் கூறுகிறார், நான் ஒரு செல்வந்தன். செல்வந்தன் என்றால், நான் ஒரு கடல் மீன் பிடிக்கும் துறையின் அருகிலே, அங்கே மீன் பிடிப்பவர்கள் எல்லாம் என்னிடம் கப்பம் கட்டி செல்வது வழக்கம். அந்த காசிலே தான் நான் ஒரு செல்வந்தன், ஒரு பலசாலி, மாவீரன். அந்த ஊரை என்னை கண்டால் பயப்படும். அந்த அளவுக்கு நான் பெரிய மனிதராக இருந்து கொண்டிருந்தேன். அனைவரிடம் பிடித்து, அனைவரிடம் பறித்து, அடித்து, உதைத்து வாங்கி திங்கக்கூடிய அளவுக்கு நான் மாவீரன். என்னை கண்டால் பயப்படுவார். எதிர்த்து கேட்டால் அடி, உதை, குத்து, கொலை. அப்படியாப்பட்ட நபர் நான். எனக்கே இந்த நிலை என்றால், இனி யாரும் இது மாதிரி செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை கூறுகிறேன். யாரும் செய்து விடாதீர்கள், என்னை மட்டுமே பாதிக்கட்டும், என்னோடே போகட்டும் என்று அப்பொழுதும் அவர் கூறுகிறார். உண்மையை கூறுங்கள் என்று மக்கள் கேட்க அவர் கூறுகிறார், நான் எல்லா அனைவரிடமும் கப்பம் பெற்று தினமும் வருவது வழக்கம். அன்று ஒரு நாள் எப்பொழுதும் போல அவரவர் எனக்கு தர வேண்டிய கப்பங்களை காசோ பணமோ மீனோ பொருளோ கொடுத்து விட்டு செல்வார்கள். அன்று அது போலவே நடந்தது. ஆனால் அனைவரும் சென்று விட்டனர். அவரவர் தர வேண்டிய தொகையினை கொடுத்து விட்டு தான் சென்றனர். ஆனால் ஒரு மீன் கூட இல்லை. அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டன. எனக்கு வந்த பங்கும் வித்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு சிறுவன் அங்கிருந்து ஓடி வருகிறான் வீட்டிலிருந்து. யார்? இந்த மாவீரனின் மனைவி. அந்த சிறுவனிடம் கூறி அனுப்புகிறார், நீ போய் இது மாதிரி மீன் கேட்டாங்க அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த பையன், உங்கள் வீட்டில் மீன் கொண்டு வர சொன்னாங்க சமையலுக்கு அப்படி என்று. சரி போ அப்படின்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட. இவர் என்ன நினைக்கிறாரு,
நம்ம தான் எல்லாம் விற்றுட்டோமே, இன்றைக்கி எல்லாம் காசு கட்டிட்டுறாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு மீன் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்குறது? நம்ம கடலுக்கே ராஜாவாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு மீன் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாரு. என்ன பண்ணுறது? பிள்ளைங்கள்லாம் இருக்குமே, பொண்டாட்டி இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இன்னும் கடலுக்கு ராஜாங்கிறீங்க, ஒரு மீன் கூட வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு கேட்டுருவாள் அப்படின்னு மனைவிக்கு பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாரு? யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்குள்ள ஒரு கோலை, ரொம்ப ஏழ்மையான நிலைமை, அவருடைய ஊதியத்தில், அவருடைய வருமானத்தில், அவர் குடும்பத்திற்காக, அவர் பிள்ளைகளுக்காக, அவர் உழைத்த பணத்தில் மீன் வாங்கி கொண்டு வருகின்றார். அதை பார்த்த இந்த நபர், இந்த ஆசாமி, கொலைவெறி கொண்டவன் என்ன செய்கிறான்? அவன் புத்தி அவனை விட்டு போகுமா? அடித்து எப்படியா பறித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. அப்போது, டேய் குர்ரா மீனை எங்கே எடுத்து போகிறேன்? குர்ரா. ஐயா, நான் வந்து என் மனைவி மக்களுக்காக கொண்டு போகிறேன், நான் உழைச்ச காசு, இதெல்லாம் பிடுங்காதீங்க, எனக்கு இதுதான், இதை விட்டால் வேறு இல்லை, என் மனைவி மக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு கத்துறாரு, கதறாரு. ஆனால் இவன் கேட்ட பாடு இல்லை. எனக்கு இவனுக்கு தான் பழக்கமாச்சே, யார் அதை அடிக்கலாம், யாரை உதைக்கலாம், யார் குத்தலாம், யார்கிட்ட பறிக்கலாம், இதெல்லாம் பறித்து கொண்டு போய் மனைவி மக்கள் கொடுக்குறது, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறது, இவரோட எல்லா பாவத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு சுமந்துடுறது. அன்றைக்கி அவர்கிட்ட பிடிங்கிட்டார், அடித்து விரட்டிட்டார். பாவம் அந்த ஆள் மீனை வாங்கி கொடுத்துட்டு, பறி கொடுத்துட்டு வேதனையோடு சொல்கிறார். தன்னை படைச்சவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாருங்க. ஆண்டவனே, என்னோட உழைப்பில் இந்த ஒரு மீனை நான் வாங்கிட்டு போகிறேன், என்னுடைய மனைவி மக்களுக்காக. இவரை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு என்ற சக்தி இல்லை, அவரை மிரட்ட முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா என் உயிர் போயிடும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து என்கிட்ட பிடிங்கிட்டார். ஆனால் அதை எதிர்க்கிற சக்தி ஒன்றை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவனை எதிர்த்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுத்துரு, ஆனால் என் கண்களுக்கு காட்டுற அளவுக்கு நீ செய், நான் அவனை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டார். அவர் கவலையோடு போகிறார், துக்கத்தோடு போகிறார், சோகத்தோடு போகிறார். இவர் சந்தோஷத்தோடு போகிறார் வீட்டுக்கு. மீனை பிடுங்கினவர் வீட்டுக்கு போய் மனைவிட்ட கொடுத்து சந்தோஷமாக மீனை சமைக்கிறதுக்கு ஏற்பாடாகுது. இவர் தான் மீன்லாம் சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, சுத்தம் பண்ணக்குள்ளே தன்னோட கட்டை விரலில் லேசாக ஒரு முள் குத்துது. அதாங்க ஆரம்பம். ஆண்டவன் சும்மா விட்டுருவானா? படைச்சவன் விட்டுருவானா? ஒரு நல்ல மனிதரோட சாபத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், அதுக்கு உண்டான தண்டனை பாருங்கள். ஒரு முள் குத்துதுங்க. அவர் மீன் ஆக்கி சாப்பிட்டார், சந்தோஷமாக ருசியாக சாப்பிட்டார், பசியை அடக்கிக்கிட்டார். அவர் பசியோடு தூங்குறார். பறி கொடுத்தவர் எவ்வளோ வேதனையோடு போயிருப்பார். இந்த வேதனை தீர்க்கிறான் பாருங்கள் படைச்சவன். மீனை சாப்பிட்டாரு, முடிஞ்சிடுச்சு, லேசான வழி தான், இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம் தாண்டா அப்படின்னு நினைக்கிறார் மனசில். நம்மளுக்கு மீன் குத்துறதெல்லாம் புதுசா, எல்லாம் அனுபவம் தான் அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டார். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது. கையில் செப்டிக் ஆயிடுது, சீல் வடிச்சிடுச்சு. ஓரளவுக்கு லேசாக புண்ணாகுது. அப்புறம் லேசாக ஆகி பெரிய புண்ணாகிடுச்சு. வைத்தியர்கிட்ட போய் காட்டுறாரு. ஐயா, வெறும் ஒரு முள் குத்துனுச்சு, என்னான்னு தெரில, இது மாதிரி கட்டை விரல் வலி தாங்க முடியல. அவர் பரிசோதிச்சு சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் இதை விட்டிங்கன்னா நேராக உங்கள் கையே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். நீங்கள் இந்த விரல் எடுக்கிறது தான் நியாயமானது, நீங்கள் அதை விட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வழியே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த வைத்தியர். ஆனால் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, சரிங்கய்யா, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரு விரலை ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்டிங் ஒரு விரல எடுத்தாச்சு. சரிடா, தொலைஞ்சிச்சுடா, போகிறேன், நான் இதாக ஆணிச்சு எப்படியா போயிடுச்சு அப்படின்னு போயிட்டார். திரும்ப 1 வாரம் கழிச்சு, 1 வாரம் 10 நாளில் திரும்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த விரலுக்கு பாயுது. ஆண்டவன் சும்மா விட மாட்டாங்க. அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனை தண்டனையை எப்படி கொடுக்கணுமோ கொடுத்தே தீருவான். யாராக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், தப்பு தான்.
மன்னிக்கவே மாட்டான். அடுத்த விரலுக்கு பாயுது. இந்த விரலும் அப்படியே சீல் பிடிக்குது. இந்த விரல் எடுக்கிறாங்க. இதை போல் அடுத்த விரல், அதுக்கு அடுத்த விரல், இப்படின்னு இந்த கைகளில் உள்ள 5 விரல்களும் இழக்கப்படுகின்றன. மீண்டும் இது முடியவில்லைங்க, தொடருது. திரும்ப அடுத்த கைகளுக்கு மாறுகிறது. அடுத்தடுத்த 5 விரல்கள், 2 கைகளில் உள்ள அனைத்து விரல்களும் எடுக்கப்படுகின்றன. அதற்குள்ளாக இவருடைய நிலையும் மாறுகின்றது. அந்த வீரம், பலம், கம்பீரம் அனைத்து தோற்றமே இழக்கின்றார். உடலில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் பிடுங்கப்படுகின்றது. ஒன்றுமே இல்லை. கண்டு பயந்தவர்கள் எல்லாம் இவர் கண்டி காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பாவப்படுற மாதிரி ஆயிட்டார், பரிதாபப்படுற மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அவர் செஞ்சது அப்படிங்க, சும்மா விட மாட்டாங்க படைச்சவங்க. ஒருத்தனோட உழைப்பில் செய்கிறதுக்கே இவ்வளோ தண்டனை. 2 கைகள் போச்சு. சிறிது சிறிதாக தோள்பட்டை அளவுக்கு 2 கைகளையும் துண்டிக்கப்படுகின்றது. அப்பொழுதும் விடவில்லை. கத்துகிறார், கதறுகிறார், உருளுகிறார். என்னென்னமோ செய்து பாருங்க, ஒன்றும் முடியவில்லை. அவருக்குண்டான தண்டனை முடியவில்லைங்க. இறுதியில் இப்படியே இருக்கும் நிலையில் இவருடைய உற்ற நண்பர், இந்த மாவீரனுடைய உற்ற நண்பர் இவரை காண்பதற்காக விலாசத்தை தேடி இவர் வீட்டருகே வருகிறார். வந்து இவரை பார்த்ததுடன் அதிர்ச்சியாகிறார். நீங்களா இப்படி இருக்கின்றீர்கள்? ஏன் இந்த நிலை எப்படி ஆனது? அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு மீன் ஒன்று சாப்பிட்டேன், அதுலேருந்து இப்படி ஆயிடுச்சு. இல்லை, இது மீன் சாப்பிட்ட மாதிரி தெரியல, வேறு ஏதோ நடந்திருக்குது, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிற மாதிரி என் மனதில் படுது. மீன் தான் சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் மீன் வாங்கின முறை தான் சரியில்லை. நான் ஒருவரோட மீனை அடித்து பிடுங்கி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொன்னார்னு தெரியல. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு போனார். என்ன சொன்னார்னு தெரியல. என்ன செய்கிற, இவ்வளோ நாள் நீ எத்தனை வைத்தியம் பண்ணாலும் சரி, நீ மௌத்தாகிற வரைக்கும், சாகிற வரைக்கும் இந்த வியாதி ஒன்று விடாது. உரியவரிடம் நீ யார்கிட்ட பறிச்சியோ அவரிடமே மன்னிப்பை கேட்டால ஒழிய உன்னுடைய வியாதி உன்னை விட்டு மாறாது. மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரிதான். அப்படி என்று அவர் கூறுகிறார். அவருடைய நண்பர், நான் எப்படி செல்வது? என்னால் நகரக்கூட முடியவில்லையே, எழுந்திருக்க முடியவில்லையே, ஓட முடியலையே, என்னால் சத்தமாக கூட பேச முடியவில்லை என்று கத்துகிறார், கதறுகிறார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இந்த மீனை பறிகொடுத்த பாவம் அப்பாவி, என்னை போன்று எடுத்துக்கொள்ளுங்களேன், என் சொத்தை எல்லாம் பறித்து கொண்டு இப்போ உட்காந்துருக்கேன்னு அது மாதிரி நினச்சி அந்த மனிதர் வருகிறார். எதிர்பாராத விதமாக அந்த கூட்டத்தில் வந்து அந்த பக்கம் வரும்பொழுது பார்த்து விடுகிறார். யாரும் கத்துகிறார்களே, என்ன நிலைமை, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறார் என்று அவருக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலை வேற. அப்படி இருக்கல அப்படி நிற்கிறார். ஆனால் மீனை பிடுங்கணும்னு ஞாபகம் இருக்கு. இவன் தான் ஜாகிருசன்னு தெரியும். ஆனால் ஜாகிருசனை ஏமாற்றிடலாம், படைச்சவனை ஏமாற்ற முடியுமா? அந்த பாவியை ஏமாற்றிடலாம், அவனை ஏமாற்ற முடியுமா? பார்க்குறாரு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இந்த மீனை பிடுங்கினவர் பறி கொடுத்தவன்ட்ட கேட்குறாரு. நான் யாருங்க உங்களை மன்னிக்க, நீங்கள் என்னங்க செஞ்சீங்க பாவம்? இல்லை நான் தான் உனக்கு பாவம், துரோகம் பண்ணிட்டேன். உன்னுடைய குடும்பத்திற்காக வாங்கி சென்ற மீனை நான் பறித்து தின்னுட்டேன். அதனால் இந்த அவல நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் என்னை வந்து இந்த வியாதியும் போகாது, என்னோடய வலிகளும் குறையாது. நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு. அப்படியா, நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் நான் வந்து மன்னிக்கக்கூடியவன், மன்னிச்சிடுவேன். ஆண்டவன் மன்னிக்கணும்ல, நீ எல்லாம் அவன்கிட்டையும் சேர்த்துக்காது. நீ என்ன தான் பிரார்த்தனை பண்ணின, எனக்காக இன்னொரு நீ பிரார்த்தனை பண்ணு,
என்னை காப்பாற்று, இதுலேருந்து விடுதலை ஆக்குன்ட்டு கதறார், கத்துறார், அப்போயும் உருள்றார், முடியல. அந்த பறி கொடுத்தவருக்கு என்ன இறக்கமாயிடுச்சு. இவ்வளோ அவல நிலை ஆகிட்டானே பாவம் அப்படின்ட்டு அவருக்கு பறி கொடுத்தவன் பொருளை கொடுத்து விட்டார். அப்பொழுதும் பாருங்கள் மனிதனினுடைய பண்பை. அப்போ அவர் மறக்கலை, சரி என்று பிரார்த்தனை செய்கிறார். இவரை மன்னித்து விடு ஆண்டவனே, செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார். அப்பொழுது இவர் பறி கொடுத்தவர் கேட்கிறார், அப்படி என்னதான் பிரார்த்தனை செய்தாயப்பா அப்படின்னு கேட்க, நான் உன்னிடம் சண்டை போடவோ சத்தம் போடவோ மிரட்டி பேசவோ என்ற வலிமை இல்லை. ஆனால் என்னை படைத்தவனிடம் அதிகமான வலிமை உண்டு. அவனை எதிர்க்க சக்தி யாருக்கும் கிடையாது. நான் அவனிடம் ஒப்படைத்து விட்டேன். ஆனால் நீ செய்வதை செய்ய ஆண்டவனே நான் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவன் செய்துவிட்ட பிறகும் என்னை கண்களால் காட்ட வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருந்தேன். அதான் இப்பொழுது என்னை காட்டிவிட்டான் உன்னை நேரில். ஆண்டவனுக்கு நன்றி. அது போல் இன்னைக்கு பாருங்கள், சொத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அபகரித்து வச்சுக்கிட்டு 1614 இன்னைய வரைக்கும் நாங்கள் 5 தலைமுறையாக சந்தனக்கூடம் திருவிழாக்கள் எல்லாமே நாங்கள் எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாமே செய்கிறோம். நீங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வல்லம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் பாய் வருஷம் வருஷம் நான் வசூல் பண்ணி தான் செய்வீங்களா? ஏன் பாய் இவ்வளோ சொத்தெல்லாம் இருக்குது, ஏன் பாய் நீங்கள் இப்படி இருக்கீங்க? இன்னும் கடையில் போய் வேலை பார்க்குறீங்க, பள்ளியாசலில் போய் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட நான் மீனே ஆறுது போகிறேங்கிறீங்க. அவங்க அக்காவை பார்த்தீங்கன்னா 2 ரூபா இட்லியை போட்டு ஆரம் பார்க்குறேன். பாவம், எங்களை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நல்லா ஐடியா பண்ணிட்டாங்க, யாரோட சொத்தை எப்படி எடுக்கலான்னு ஐடியா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா கூட்டத்தில் இருக்கவங்க அப்படி அதாவது 10 பேர் கெட்டவன் நல்லவனாக இருக்கிற இடத்துல ஒரு கெட்டவனை விட்டோம்னா அவன் நல்லவனாக ஆயிடுவான். 9 கெட்டவன் ஒரு நல்லவனை விட்டால் என்ன ஆகும்? அவனும் கெட்டவன் ஆகிறதான். அந்த லிஸ்ட்டு தாங்க அவன். நல்லவன் மாதிரி தான் வந்தான், செராக்ஸ் தான் அங்கே வாங்கினான். ஏன்னா இப்படியெல்லாம் செய்வான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. 614 மன்னர் அவர்கள் எங்களுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட சொத்துங்க, பட்டயத்தின் வாயிலாக 1500 குழி. அதாவது ஒரு குழினாக்க 1 ஏக்கர் 32 சென்ட், 660 ஏக்கருங்க அந்த எங்களுடைய பட்டயத்துக்கு அண்டான சொத்து. ஜாபர் ஷா பக்கீர் ஷாங்கிற முதல் தலைமுறையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2வது தலைமுறையில் எங்களுக்கு ஷேக் அகமது பக்கீர் ஷா, அக்பர் ஷா பக்கீர் ஷா, குலாம் காதர் பக்கீர் ஷா, நீங்கள் ஜாகிர் ஹுசேன் பக்கீர் ஷா, 5 தலைமுறைங்க நாங்கள். ஆனால் இந்த சொத்துக்கள்லாம் எடுத்து எல்லாம் மாற்றி நீங்கள் யாருன்னு கேட்குறான். இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, சும்மா இதெல்லாம் பொய். நீங்களாம் தயார் பண்ணீங்க, கீழே கடந்து எடுத்தீங்க. என்னடா இதெல்லாம்? ஒரு மூமின், அதாவது முக்மீன் முஸ்லீம் ஒரு பொய்யை சொல்கிறது கூட யோசனை பண்ணி சொல்லணுங்க. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே மரணம் உண்டு, கண்டிப்பாக மரணம் உண்டு. ஆனால் பதில் சொல்லியே ஆகணும். இங்கே மறைச்சிடலாங்க, என்ன மறைச்சிடலாம், ஊரை மறைச்சிடலாம், உலகத்தை மறைச்சிடலாம். ஆனால் படைச்சவன்ட்ட கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டான். ஏன்னா 1/2 கிலோ 1 கிலோ மீனுக்கே ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய அவல நிலை, இவ்வளோ கஷ்டம், துன்பம், துயரம், கைகள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கான். எங்களுடைய சொத்துக்களை அனைத்துமே நீ தின்னு எல்லாத்தையும் எடுத்துடணும், உங்கள் கூட இருக்கணும் எல்லாம் கொடுத்துடணும், எல்லாத்தையும் உன் பேருக்கே மாற்றிடணும் நினைக்கிறிய? இதெல்லாம் முடிகிற காரியமா? திங்க முடியுமாடா உன்னால்? நீ மனுஷன் தானே? நீ முஸ்லீமா? முதல்ல சொல்லு. நீ முஸ்லீமே கிடையாதுடா, எந்த மதமே இல்லை, நீ மதமே கிடையாது, மனுஷனே இல்லை. நீ மனுஷனாக இருந்தால் தானே மதம்னு சொல்லணும், மனுஷனே கிடையாது. என்ன ஜென்மன்னு தெரியல. எவ்வளோ சாதுரியமான வேலை பார்த்துருக்குற.
இவ்வளோ பெரிய சொத்துக்களை வந்து என்ன சொல்கிறது ஒன்று. இதெல்லாம் வந்து வக்ஃப் போர்டு அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சேர்ந்துட்டு அவங்களோட ஒரு பேப்பரை கொண்டு போனால் போதும், எதனாலும் பேரை மாற்றிடுவாங்க. இந்த இடத்துல இடம் இருக்குங்க, இந்த தர்கா இடம் காலியாக தான் இருக்குது, அந்த முத்தவழியெல்லாம் வரமாட்டாருங்க, அதான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். சரிங்க சார், நீங்கள் ஒரு 4 பேரை ரெடி பண்ணுங்க, ஒரு கமிட்டியை போடுங்க, நீங்கள் சைடில் மட்டும் இருங்க, அவங்கள நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு ஏதோ பார்த்து கவனிங்க. இப்படி செஞ்சு ஒவ்வொரு முத்தவழிகளோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, உண்மையான சொத்துக்களை இதெல்லாம் மாற்றி அவங்க பேரில் மாற்றிடுறது. ஏன்னா அன்றைக்கி ரெக்கார்ட்லேருந்து இருக்குது, 1582லேருந்து இன்னை வரைக்கும் எங்கிட்ட ரெக்கார்டு. 2024 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் எங்கள் பேரில் இருக்குது. இப்போ வந்து நீ மாற்றிட்டு கமிட்டி போட்டோம், மெம்பர் போட்டோம், முத்தவழியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா கமிட்டி போடுறதுக்கும் மெம்பர் போடுறதுக்கும் உரிமையாளர்லாம் செத்து போயிட்டாங்களா? இவ்வளோ காலமாக எங்கள் அத்தாவே கிட்டத்தட்ட 60-70 வருஷம் நடத்திருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்றைக்கி 17 வருஷமாக செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா நான் செஞ்சான், எவன்டா செஞ்சான்? நேற்று வந்து நின்றுட்டு நம்ம எல்லாம் செத்து போனது மாதிரி எல்லாமே போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு வருவ, பேப்பரை போட்டு நீயே வந்து மனுவை போட்டுக்க, நீ ஏன்னா கோர்ட்டில் கேஸை போட்டுக்க. என்ன ஒரு கையெழுத்து தானடா வாங்கினேன், பவருங்கிற முறையில் ஒரு பவர் வாங்கினேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. 3 பேருக்கும் 3 திசையில் பவர் வாங்கினேன். இதெல்லாம் எப்படி இணைச்சேன், என்ன செஞ்சேன், என்ன எழுதுனேன்னு தெரியல. கேஸ் போட்டேன். என்ன கேஸ் போட்டேன் எங்களுக்கு தெரியாது. கேஸ் போட்டேங்கிறேன், கேஸ் போட்டேன், உங்களுக்கு ஃபைலியர் ஆகிடுச்சு, உங்கள் சொத்தே இல்லை, ஏன்னா நான் பேசி வக்ஃப் போர்டில் உங்களுக்கு 1000 சதுரடி வாங்கி தரேன். அப்போ மட்டும் அப்புறம் அவங்க அப்பா 1000 சதுரடி கொடுப்பான்? யாரோட அப்பா விட்டு இடம் யாரா வைக்கிறது? நீ போய் விலை பேசியிருக்க, விலை பேசி நீ ஏன் எடுத்துக்குவ, நீ ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்க வரியா? ஏன்னா எங்களுக்கு இனாமல் இந்த சொத்தை என்ன செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சொத்தை இனாமாக தான் வந்தது, இது இனாமாக தான் கொடுக்கணுன்னு தான் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, வேறு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த சொத்துக்களை பொறுத்தளவுக்கு இங்கே 3 குடும்பம், இங்கே இப்போ வந்து 3 வாரிசுதாரர்கள். ஆண் வாரிசு நாங்கள் ஒன்று தான், எங்கள் பரம்பரைக்கும் ஒவ்வொரு ஆண் வாரிசு தான். எனக்கு தான் 2 ஆண் வாரிசாக வந்துடுச்சு. முதல் தலைமுறை அக்பர் ஷா, 2வது தலைமுறையில் அக்பர் ஷா, ஜாபர் ஷா, அக்பர் ஷா, ஷேக் அகமது பக்கீர் ஷா, ஜாகிர் ஹுசேன், குலாம் கத்தார், இப்படி 5 பேர் தான் நாங்கள் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண் வாரிசு தான். என்ன கட்டளையிட்டு சென்றிருக்காங்க தெரியுமா? இந்த சொத்துக்களை விற்று இந்த 3 குடும்பங்கள் வாரிசுதாரரை எடுக்கணும், அவங்க வந்து இனாமா கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் சொல்லியிருக்காங்க, எத்தனை கட்டளையிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாடா? முதல்ல உனக்கு இந்த பள்ளிவாசல், இந்த தர்காவை சுத்தம் செய்து கட்டுமான பணிகளை செய்யணும், பள்ளிவாசல் கட்டணும், பள்ளிவாசல் நான் கட்டணும், பள்ளிவாசல் கட்டி முதல் பாங்கு நான் சொல்லணும், எங்களோட அத்தா பேரை வைக்கணும், ஒரு மதர்சா அரபி காலேஜ் நடத்தணும், அநாத ஆசிரமங்களுக்கு நம்ம தொண்டு செய்து அவங்களுக்கு தரணும், நம்மளும் செய்யணும், விதவையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு பல உதவிகள் செய்யணும், கண்ணு கேட்காம காதுக்கு தெரியாமல், கண்ணு தெரியாமல் காது கேட்காம ஊனமுற்றவர்களுக்கு உதவி தொகை தரணும். ஆலிம் ஆஃபீஸுகள் இன்றைக்கி இருக்காங்க, குரான்லாம் ஓதி ஆலிம் ஆஃபீஸெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும், மக்காவுக்கு போகணும், மதினாவுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், ஆசைகள்லாம் இருக்கும். அது மாதிரி சில பேர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டு போகணும், பல பேர்களை கூட்டு போகணும் எண்ணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கட்டளையிட்டு இருக்காங்க. இதுமாரி நற்காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு தான் இந்த சொத்துக்கள் வந்து இனாமாக கொடுக்கப்பட்டது. இனாமாக நாங்கள் தான் கொடுக்கணும். நீ எங்கள் சொத்தை பறிச்சுக்கிட்டு எங்களுக்கு நீ தர்ற 1000 சதுரடி இனாமா, தமிழக அரசு கூட 1200 சதுரடி 3 சென்ட் தரான்டா. திருட்டு பையனா நீ? எங்கள் சொத்தை நீ எடுத்துக்கிட்டு எங்களே வெளியில் நிப்பாட்டி கவர்மெண்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி, ஏன்னா எப்பரா நீ எல்லாம் வாங்குற? காசு இருக்கிற திமிரு உங்கள் கூட இருக்கிற சகாக்கள், எங்கள் பட்டயம் பத்திரம்லாம் ஒழிச்சு நீ வச்சுட்டு லாக்கரில் வைக்கிற.
லாக்கரில் வைக்கிறவங்களுக்கும் என்னடா எங்கள் பொருளை நாங்கள் வந்து தரகால வைப்போம், நாங்கள் ஓதுவோம், தொழுவோம், துவா கேட்போம், அது எங்கள் உரிமை. அந்த 5 தலைமுறையாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வருடம் இந்த சந்தன கூட நடக்கவில்லை, இந்த பட்டயத்தை கொண்டாந்து வைப்போம், அந்த உண்டான ஆவணங்கள்லாம் வைப்போம், துவா செய்வோம். 2 நாட்களுக்கு முன்பாகவே வந்து இந்த கரூர் நாகராஜுங்கிறவர் கொண்டாந்து கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். நாங்கள் வச்சுட்டு ஒரு 2 நாள்களில் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். இப்படி தான் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். 10 ஆண்டுகளாக. அதுக்கு முன்பாக யாரிடம் கொடுக்கவில்லை, நாங்களே தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி நீ களவாடிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சினா இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரில. இதெல்லாம் இந்த காசில் அந்த 1 ரூபா நல்லா சாப்பிட முடியாதுடா, ரொம்ப கஷ்டம். மேன்மையாக வந்துடும் நீ நினைக்கிற, படைச்சவன் விடவே மாட்டான். அந்த 1 கிலோ 2 கிலோ மீனுக்கே பட்ட பாடு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய சொத்தை நீ அமுக்கிற, நீ பொண்டாட்டி, புள்ள, குட்டி, சொந்தம், பந்தம், கூட இருக்க சகாக்கள், உன்னோட உற்ற தோழர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் செஞ்சிங்கல்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே வாட்டி வதைக்கிறோம். நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஏமாற்றிட்டோம், ஜாகிர் ஹுசனை அவங்க அக்கா தங்கச்சி ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஒரு காலம் நடக்காது. அவன் படைச்சவன் உன்னை விடவே மாட்டான். பார்த்து உஷாராக இருந்துக்க. உண்மையாக பாய், நாங்கள் எடுத்ததெல்லாம் தப்பு தான், தெரியாமல் செஞ்சிட்டோம், இந்தாங்க பாய் இவ்வளோ நாங்கள் பேசியிருக்கோம், ஒரு தொகையை கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் மன்னிச்சிடுவோம். ஆண்டவனும் உன்னை மன்னிக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடணும் கனவுல கூட நீ நினைக்காத. அதனால் வேதனை வந்து 1 மடங்கு இல்லை, 100 மடங்கு வேதனை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்துடும். பார்த்துக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.